மே 18 2026 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. கடந்த 3 வருஷத்தோட ஒப்படைக்க இன்றைய நாள் நிறைய சனம் வந்திருந்தது. இன்றைய நாள் நடந்த நிகழ்வுகளை இப்போ முடிஞ்சிட்டுது. இன்றைய நாள் நடந்த நிகழ்வுகளை இப்போ நான் காட்டுறேன். அதில் போய் என்னால் பேசிக்கொண்டிருக்க முடியலை. என்னோட நிறைய நிகழ்வுகள் நடந்தபடியாக என்னால் பேசிக்கொண்டிருக்க முடியலை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்றதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதில் அடிக்கிறேன்னு ஒரு தனி வழிமறைந்த நிமிடங்களை மறக்க முடியுமா? தயாராகுங்கள். மறக்க முடியுமா நாம் பெற்ற துயரங்கள்? என் சொந்தங்களுக்கு நாம் சுடரேற்றும் நேரம் இதில் போட இதில் இந்த போன அப்படியே ஈழத்தமிழினத்தின் மீதும் பெரும்போரை கட்டமைத்துள்ளது. குறிப்பாக தொப்புள்கொடி உறவுகளுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி தொப்புள்கொடி உறவுகளை கத்தரிக்க முனைந்து வருகிறது. இச்சூழலில் என்றுமில்லாதவாறு உறவுகளை ஆழப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை எழுகின்றது. தற்போது ஈழத்தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள போர் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். இல்லை அது பொதுச்சுடரா? அது பொதுச்சுடரானே. இது எத்தனாமா? தனித்து நின்று காலாடி கெட்டுப் போனது இனத்தின் பெருமைக்கு நாட்டு அடிமைகளாக சுட்டுக் கொல்லப்பட்டது. அடுத்த மொழி யாரையும் அதற்கு யாராலும் சொல்ல முடியவில்லை. அத்தனையும் எங்களுடைய போதில்லை. நடக்கிறது கார்கள். சூரியன் மறைந்த பின் கிழக்கும் தான் நாங்கள் பம்பிரமாய் பார்த்த எல்லோரையும் கடைசியாய் பார்க்கலாம். இன்னும் மகர்கள் எங்கள் கண்களுக்குள்ளே விளையாடுகிறார்கள். இசைக்கிரியாக்களின் மூச்சு காற்றும் இதுவரை நீரை தானே அடைகிறது. கடூரமான எதிரிகளையும் கூடி என்ற துரோகிகளையும் இங்கேதான் கண்டு கொண்டோம். நாளை காணவர்களை நடுத்தருவிலை விட்டு விரிக்கி விழுந்தாங்க. கணம் ஒவ்வொன்றும் கண்ணீரை பிழிந்தாலும் காணிக்கையாய் வீழ்ந்த உயிர்கள்